தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு இன்று தொடக்கம். 3316 தேர்வு மையங்களில் சுமார் 8 லட்சம் பேர் தேர்வு எழுதுகின்றனர். பொதுத் தேர்வு எழுதும் பள்ளி மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. கடின உழைப்பிற்கு முழு வெற்றி கிடைக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள் என அறிக்கை. பொதுத் தேர்வு எழுதும் +2 மாணவர்களுக்கு த.வே.க தலைவர் விஜய் வாழ்த்து. தேர்வில் வெற்றி பெற்று வாழ்வில் சிகரம் தொட வாழ்த்துவதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. பாஜக கூட்டணி ஆட்சி செய்யும் வட மாநிலங்களில் எத்தனை வட இந்திய மொழிகளை பள்ளிகளில் தருகிறார்கள்? ஆளுநர் ஆர்.என். ரவி பதிலளிக்க முடியுமா எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சவால். நடிகை அளித்த பாலியல் புகார் வழக்கில் உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு தடை கோரி சீமான் மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. சென்னையில் பல்வேறு இடங்களில் சீமானுக்கு எதிராக திராவிட பெரியார் கழகம் சார்பில் போஸ்டர். நடிகை பாலியல் புகாரில் சீமானை கைது செய்ய கோரி ஒட்டப்பட்டுள்ள போஸ்டரால் பரபரப்பு. பாசிசத்தின் மிரட்டலுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் அடிபணிய மாட்டார்கள். இந்தி திணிப்பு, தொகுதி மறுவரையறை போன்றவற்றை புகுத்த மத்திய அரசு துடித்துக் கொண்டிருப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தற்போது திமுக இல்லாமல் அதிமுக ஆட்சியில் இருந்திருந்தார் எல்லோரும் இந்தியில்தான் பேசிக் கொண்டிருப்பார்கள். மத்திய அரசு அனுப்பும் எல்லாவற்றிலும் கையெழுத்திட்டு மாநில உரிமைகளை விட்டுக் கொடுப்பதுதான் அதிமுக எனவும் உதயநிதி விமர்சனம். போதைப் பொருட்களால் தமிழகத்தில் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை குற்றங்கள் அதிகரிப்பு. சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீர்குலைந்து விட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அதிமுகவை விட்டு போக வேண்டாம் என்று எவ்வளவு கெஞ்சியும் ஓபிஎஸ் கேட்கவில்லை. தேனியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. பிரச்சனைகளை திசை திருப்பவே அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்துகின்றனர். தமிழ் என பேசும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ் இலக்கியத்திற்கும் வளர்ச்சிக்கும் என்ன செய்தார் என தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி. மண்டலங்கள் உயர்த்தப்பட்டது குறித்து எம்பி, எம்எல்ஏக்களுடன் விரைவில் ஆலோசனை கூட்டம். சென்னை மாநகராட்சி அறிவிப்பு. இலங்கை அரசின் கைது நடவடிக்கையை கண்டித்து வலுக்கும் ராமேஸ்வரம் மீனவர்களின் போராட்டம். இன்று திருவோடு ஏந்தியும் நாளை தீக்குளிக்கும் போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவிப்பு. தமிழக மீனவர்களை கடத்தல்காரர்கள் என கூறுவது அவமானப்படுத்தும் வகையில் இருக்கிறது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் பேச்சிற்கு சமூக செயற்பாட்டாளர் காளியம்மாள் கண்டனம். உலக பிரசித்தி பெற்ற காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் மாசி பிரமோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. லட்சுமி சரஸ்வதி காமாட்சி அம்பாள் சிறப்பு அலங்காரத்தில் அருள்பாலித்தார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது.
கோவில் செப்பு கொடிமரத்தில் திருவிழா கொடியேற்றப்பட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை. மதுரையில் ஜேசிபி இயக்கி விபத்தை ஏற்படுத்திய 17 வயது சிறுவன், 20க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சேதமடைந்த நிலையில் சிசிடிவி காட்சிகள் வெளியானது. சென்னை மயிலாப்பூரில் சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு. காரில் இருந்த சிறுவன் உட்பட 2 பத்திரமாக மீட்பு, போலீசார் விசாரணை. உலக சினிமாவின் உயரிய விருதாக கருதப்படும் ஆஸ்கார் விருது வழங்கும் விழா அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் கோலாகலமாக தொடங்கியது. சிறந்த திரைப்படத்திற்கான ஆஸ்கார் விருது அனோனா திரைப்படத்திற்காக பெற்றார் சீன் பேக்கர். சிறந்த ஆடை வடிவமைப்பாளருக்கான விருதை விக்கெட் படத்திற்காக வென்றார் பால் டேஸ்வெல். சிறந்த அனிமேஷன் குறும்படத்திற்கான ஆஸ்கார் விருது இன் தி ஸ்னோ ஆஃப் தி சைபரஸ் தட்டி சென்றது. சிறந்த அனிமேஷன் திரைப்படத்திற்கான ஆஸ்கார் விருதை ஃப்ளோ திரைப்படம் வென்றது. சிறந்த துணை நடிகருக்கான ஆஸ்கார் விருதை வென்றார் கீரன் கல்கின். எ ரியல் பெயின் திரைப்படத்திற்காக சிறந்த துணை நடிகருக்கான விருதை வென்றார். இந்திய குறும்படமான அனுஜா படத்திற்கு ஆஸ்கார் விருது கிடைக்கவில்லை. ஐ ஆம் நாட் எ ரோபோட் ஆஸ்கார் விருதை தட்டி சென்றது. மலேசியாவின் சபா மாகாணத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் வீடுகள் எரிந்து சேதம். நூற்றுக்கணக்கான மக்கள் வீடுகளை இழந்து பாதிப்பு. சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்தை 44 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது இந்தியா. தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி 5 விக்கெட்டுகள் வீழ்த்தி அசத்தல். ஐஎஸ்எல் கால்பந்து தொடரில் ஈஸ்ட் பெங்கால் எஃப்சி பெங்களூரு எஃப்சி ஆட்டம் டிரா. இரு அணிகளும் தலா 1 கோல் போட்டதால் ஆட்டம் வெற்றி தோல்வியின்றி சமனில் முடிந்தது. ஃப்ராக் மாஸ்டர் சர்வதேச செஸ் போட்டி 2வது வெற்றியை பதிவு செய்தார் தமிழக வீரர் பிரக்யானந்தா. மும்மொழி கொள்கை குறித்து சமூக வலைதள பக்கத்தில் பதிவிடுவேன், இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் பேட்டி. அஜித் நடித்துள்ள குட் பேட் அக்லி படத்தின் டீசரை கொண்டாடும் ரசிகர்கள். யூடியூப் ட்ரெண்டிங்கில் தொடர்ந்து முதலிடம். சுந்தர் சி இயக்கத்தில் வடிவேலு நடிப்பில் உருவாகும் கேங்கஸ் திரைப்படம். படத்தின் ரிலீஸ் தேதியை இன்று அறிவிக்கிறது படக்குழு. 10 நாட்களில் 100 கோடி ரூபாய் வசூலை தாண்டிய டிராகன் திரைப்படம் ரசிகர்களிடையே சிறந்த வரவேற்பை பெற்ற நிலையில் படக்குழு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு.